கொரோனா பீரியட்ல டாஸ்மாக் கடை க்ளோஸ் பண்ணி கடைசியில கொஞ்சம் தளர்வு கொடுத்து கடைகளை திறக்கும் போது எங்க சகோதரர்கள் எல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மதுபான கடைவாசல் மிதிக்க வேண்டாம் என்கின்ற போர்டை கையில புடிச்சுக்கிட்டு முகக்கவசங்களை டாஸ்மாக் கடை வாசல்ல கொடுத்தோம். இதை பார்த்து சில பேர் எங்களை கிண்டல் பண்ணாங்க. இப்ப நம்ம சொல்றோம் அது தீமை அப்படிங்கிறது பேசுறோம், ரைட், ஓகே தீமை. ஆனா அது நான் அரசு செய்த எப்படி ஒரு கேள்வி எழுது. அப்ப அரசாங்கம் செய்யும் போது சரியாயிடுமா? மது தீமைகளுடைய தாயின்னு நபிகளார் சொன்னார். ஆனா அரசாங்கம் மது வருமானத்தினுடைய தாயாவில் பாக்குறாங்க. அப்ப ஒரு அரசாங்கம் இதை நோக்கி போகுது அப்படின்னா அவங்களுக்கு சிந்தனை திறன் இல்ல. சாதுக்கள்னா சாதுவா இருக்கிறது சாது இல்ல, சாதுவோடைய கடமை செய்யறது சாது. அப்ப நமக்கான கடமை அங்க நடக்கிறது தப்புன்னு தெரியுது. ஆனால் இன்றைக்கு காவி என்பது ஒரு அடையாளம் ஆகி போனப்ப இந்த காவியும் அந்த காவியும் எப்படி பிரித்து பார்க்குது? ஏன்னா இன்னைக்கு நாட்டையே காவிமயமாக்கிடுவாங்க. காவிங்கிறது ஒரு ஆபத்தின் அடையாளமாக, ஒரு வெறுப்பின் அடையாளமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலை. அசாம சம்பந்தப்பட்டது நமக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னா இங்க சில அரசியல் கட்சிகள் பேசினாங்க. நான் இயல்பு இதை சொல்ல போனேன். ஒரு சமூகத்தை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும்போது நமக்கு இன்னைக்கு திருக்குறான புரட்டுற வேலை, பைபிள புரட்டுற வேலை இருந்து கொடுக்குறான். டெய்லி நான் படிக்கிறேன். ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும்போது ஒரு வசனம் பைபிள்ல இருந்து, ஒரு வசனம் திருக்குறான்ல இருந்தும் திருமுறையில இருந்தும் பாடிட்டு தான் வெளியே போகும். இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான சூழ்நிலைங்கிறது பிரிச்சு இந்துக்களுக்கானதல்ல, அது இந்துத்துவம் என்பது வேறுங்கிற சொல்ல வேண்டிய அந்த சூழ்நிலைகளை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம எப்படி அதை அவங்களுக்கு விளக்க வேண்டிய சூழ்நிலை. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமான விஷயம். இப்போ இஸ்லாம் குறித்து உங்களுடைய பார்வை ஏன்னா நீங்க ஆன்மீக மேடைகள்லையும் பேசுறீங்க, மீளாது சொற்பொழிவுகள் இந்த மாதிரியான பண்ணுவோம். இஸ்லாத்தை குறித்த உங்களுடைய பார்வை புரிதல் எப்படி? நீங்க சொல்ல முடியும் நபிகளாருடைய காலத்தில் நம்ம பார்க்க முடியும். அவங்களோட சுதந்திரம் அவங்க விட்டுருங்க, அவங்க எதிர்பார்த்திக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்து குறித்த பிரச்சாரங்களை இஸ்லாமியர்கள் தவிர மற்றவரிடம் பண்ணாதீர்கள் என்ற ஒரு உத்தரவு கூட உமர் அலி அவர்களுடைய காலத்துல பிறப்பிக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். இப்போ ஒருவேளை இந்து சகோதரர் யாரோ ஒருத்தர் இஸ்லாத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனா இந்த வரலாறு அங்க இருக்கு, நீ என்ன சொல்றன்ற கேள்வி அங்க இருக்கும். அதே போல இஸ்லாத்துல இருந்து ஒருத்தர் இந்து மதத்தை நோக்கியோ இல்ல சைவத்தை நோக்கியோ ஒரு கேள்வி எழுப்புனா அதே வரலாறு இங்க இருக்குது. இதை புரிந்து கொள்ளாதனாலதான் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க நபிகளார் குறித்து ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதிருக்கீங்க. எப்படி நீங்க நபிகளாரை புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி புத்தகம் எழுதணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம்? நபிகளாரோட வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்க நிறைய விமர்சனத்துக்குள்ளாது அந்த புரிதல் இல்லாம. ஏன்னா அந்த திருமணங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நாடு பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பல்வேறு இள வயசுல திருமணம் பண்றாங்களே இது சரியா அப்படின்னா, இள வயது திருமணம் இங்கேயே நடந்திருக்கு. பாரதிக்கு கல்யாணம் நடக்கும்போது வயசு என்ன? அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. சமரசம் சார்பாக, மானுடோசனத்தின் சார்பாக நாம் இன்று மிக முக்கியமான ஆளுமையை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து ஆன்மீக தேடலினால் பல்வேறு இடங்களுக்கு பயணித்து ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டாலும் சமய நல்லிணக்கத்தை இலக்காக பயணிக்கின்ற ஒரு சுவாமிகள் நம்மிடம் வந்திருக்கின்றார்கள். மாத்திரமல்ல, அறப்பணிகள் கடந்து, சமய பணிகள் கடந்து, சமூக சீர்திருத்த பணிகளிலும் குறிப்பாக மது போதைக்கு எதிராக களமாடி வரக்கூடிய ஒரு சுவாமிகள் இன்று நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தை சார்ந்த சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் நம்மிடம் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நலமா இருக்கின்றேன். ஆக்சுவலா பிறக்கும் போது யாரும் துறவரமாக ஆன்மீக தேடல இல்லை. அவங்க பிறந்து வளர்ந்து பள்ளி பருவம் அப்படின்னு கடந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் ஒரு எல்லாருக்கும் உண்டான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி தொடங்குறீங்க, எப்படி எந்த புள்ளியில இருந்து நீங்க ஆன்மீகம் துறவரம் என்ற நிலைக்கு நீங்க கடந்து வந்தீங்க? ஆனா முதல் வார்த்தை திருவருள் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வார்த்தை எல்லாம் அவன் அருளால் வந்தால் வணங்கி என்பது மாணிக்கவாசகருடைய திருவாசகம். அந்த அடிப்படையில திருவருள் என்பது முதல்ல சொல்லிட்டு முத்தாய்ப்பா சொல்லிட்டு கட்டம் என்ன வளர்த்து தாய் தந்தையர். அதுக்கு அடுத்து நம்ம உருவாக்கிய பள்ளிக்கூடம் ஆர்சி பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். என்ன முடிச்சிருக்கீங்க? என்ன துறை எடுத்து? பற்ற வைப்பவர் இன்னைக்கு பற்ற வைக்கிறோம். அந்த பற்ற வைப்பவர் இன்னைக்கு இங்க பற்ற வைப்பவரா இருக்கு. எதுக்கு சொல்லணும்னா, முதல்ல இறைவன் அதான் சொல்லு மாதா பிதா குரு தெய்வம் சொன்ன மாதிரி இது எல்லாமே நமக்கு இறைவன் சாத்தியப்படுத்தி கொடுத்தான். அந்த ஆர்சி பள்ளிக்கூடம் 1 இருந்து 8 வரைக்கும் நிறையார்ந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்குது. என்ன சொல்ல போனா, ஊர்ல இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த பையனை ஒரு இடம் விடுவாங்க, சரியா இருப்பான். அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால சமய நல்லிணக்கம் இன்னைக்கு இயல்பா நமக்கு வந்துருச்சு. அதே போல அந்த ஒழுக்கமும் சரி. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை குறைந்தபட்சம் தட்டி கேட்கணும். நபிகளார் சொன்ன மாதிரி ஒன்னும் உடலால இல்லைன்னா வார்த்தையாலேயாவது அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிய வச்சது.
நீங்க திருநெல்வேலியிலிருந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம். அங்கிருந்து கும்பகோணம் நீங்க இப்ப இருக்கிறது, இந்த நகர்வு எப்படி? இந்த முதல்ல எல்லாரும் மாதிரியும் நம்மளும் படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், ஒரு குடும்பம், கல்யாணம், குழந்தை குட்டி இப்படி இருக்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்து, இதுதான் வந்து எல்லாருமே படிக்கும்போது இயல்பா நீ என்ன ஆக போற எல்லாம் கேட்பாங்க. வீட்டுல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு ப்ராக்ரஸ் கொண்டு போய் காமிக்கணும்னா பார்த்துட்டு நீ என்ன ஆக போற, இல்லைன்னா நீ என்ன ஆகணும், இன்னைக்கு அதுதான் கல்வியா இருக்கு. நீ என்ன ஆக போற, இயல்பா அந்த குழந்தை என்ன சொல்லுது, இல்லைன்னா இந்த குழந்தை என்னவோ ஆக்கணுங்கிறத பெற்றோர் முடிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்வியா தான் இருக்கு. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி பெரிய படிப்பு வந்து கரைகண்டவர்னு சொல்ல முடியாது. 2 பேருமே வந்து ஒரு நார்மலான பள்ளிக்கூட படிப்பு தான். நான் சொல்ல போனா அம்மாவுக்கு எழுது படிக்க தெரியும், அவ்வளவுதானே தவிர பெரிய ஒரு கல்விமான்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து குழந்தைகளை நம்ம இந்த சூழல்ல இருந்தா கூட குழந்தைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் +2 வரைக்கும் போனது ஒருத்தர் தான். ஆமா, அண்ணனோட அக்காவும் 10th சரி. அதுக்கப்புறம் +2 முடிச்சு ஐடியும் பண்ணோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்வு வரும்போது வேலைக்கு போகணும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு வேலை என்பது மஸ்ட், கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகும். ஏன்னா அதுதான் உனக்கான அடையாளம். இந்த வேலையை வச்சுதான் உனக்கு ஒரு பெண் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் உனக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து. இப்படி இருக்கிறதுனால முதல்ல ஒரு படிப்பு, அப்புறம் ஒரு வேலை, அப்புறம் ஒரு கல்யாணம், இப்படியே தான் நகருது. நான் வேலையை நோக்கி நகரணும். ஐடி முடிச்சாச்சு, அப்புறம் வேலைக்கு போகணும். கோயம்புத்தூர், அப்புறம் டிசி போக்குவரத்து, இப்படியே போயிட்டே இருக்கு. சில ஆண்டுகள் நகர்ந்து இவன் சொல்ல போனா 96, 98 கோயம்புத்தூர்ல இருக்கேன். இருக்கிற ஏசிசி சிமெண்ட்ல அப்ரெண்டிஸ் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் அங்க இருக்கிறேன். சில நகர்வுகள் நான் 98 சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். அந்த நகர்வுகள் எனக்கு அங்க இருக்குது. சமயம் சார்ந்தும் சரி, அரசியல் சார்ந்தும் சரி, ஒரு பார்வை அங்க உருவாது. இயல்பாக இந்த பக்திங்கிறதுனால கோயில், எங்க தெரு வாசலே ஒரு அம்மன் கோயில், உப்பிடாதி அம்மன் கோவில்னு பேரு. அந்த கோயில் வந்து எங்களை வார்த்தை, என்ன சொல்ல போனா என்னை சார்ந்த எங்க குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் வார்த்தை ஒரு சின்ன ஒரு ஆலயம் தான். அதனால ஆன்மீக ரீதியாக அது ஒரு மையப்புள்ளின்னு நான் சொல்லுவேன். 2வது நாராயணகுரு. இன்னைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா நாராயணகுரு தான் இருப்பாரு. நாராயணகுருங்கிறவரு இன்னைக்கு கேரளாவும் சரி, தென் தமிழகத்திலும் சரி, இன்னும் சொல்ல போனா ஆன்மீக ரீதியா தமிழ்நாட்டுல ஒரு தாக்கம் இருக்கு. எப்படி நம்ம பெரியார் சொல்றோமோ அதே போல சமூக ரீதியான, சமய ரீதியான ஒரு புரட்சியாளர்னு சொல்ல போனா நாராயணகுரு. என் குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, கல்யாணமா, காது குத்தா, கும்பாபிஷேகமா, கோயில் திருவிழாவா, நாராயணகுரு படத்தை வச்சு ஒரு மாலை போட்டு அங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் அடுத்து கூப்பிடணும். அப்படியே வந்து இது கொஞ்சமா பதியுது. இப்போ வேலைக்கு போகும்போது இந்த சம்பவம் நடக்குது. வீட்டுல அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணம்லாம் முடியுது. அப்ப நான் சொல்றேன், மனசுக்குள்ள படுது, இறைவன் வந்து அதை உணர்த்துறான். அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் சொந்தக்காரங்க கூப்பிட்டு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க. இதை அப்புறம் பாத்துக்கலாம், சின்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டுலான்னு நினைக்காதீங்க, கூப்பிட்டுருங்க. ஏன் என்னோட கல்யாணம் இப்படி நடக்குன்னு தோணல, கல்யாணம் நடக்குன்னு தோணல, எனக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கு. அதனால நீங்க யாரை இன்வைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு அப்பவே சொல்றேன். நான் அவங்களுக்கு புரியல எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு. இப்படி சில நாட்கள் நகருது. எந்த அம்மன் கோயில் சொன்னோன்னா அந்த அம்மன் கோயில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு நெத்தியில திருநீர் பூசி வழிபாட்டில் இருந்த அடியனை அடுத்த படி கொண்டு போகுது. அதே ஊர்ல இருக்க ஒரு சிவன் கோயிலை நோக்கி அந்த கோயில பூசாரியா இருந்த ஒரு தம்பியோட தொடர்பு, நட்பு வருது. அவரு சிவன் கோயில் பக்கத்துல வீடு. இறைவன் எப்படி ஆப்ரேட், அங்க போறோம். அங்க வந்து இலவச வெளியீடாக இப்ப நம்ம நிறைய நூல்கள் ஆன்மீக, அது போல திருவாசகம் வந்து எனக்கு ஒரு இலவச வெளியீடாக வருது. மதுரை சுந்தரேஸ்வரர் கோயில இருந்து பிரிண்ட் பண்ண ஒரு புத்தகம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வாங்கிட்டு போகும்போது கையில ஒரு புத்தகம் கொடுக்கு, திருவாசகம் வாங்குறோம். அப்புறம் படிப்படி இது என்ன நூல், இதை படிப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருவாசகம் முற்றோதல் அன்பர்களுடைய தொடர்பு இப்படியே ஆன்மீக நோக்கி வருது. பாடல் பெற்றனா என்ன, சைவம்னா என்ன, நால்வர்னா யாரு, திருமுறைகள் எதற்காக, இப்படிங்கிற ஒரு தேர்தல். ஏற்கனவே அந்த ஒரு புள்ளி நான் சொன்ன குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமா சுடல் விடுது. அப்புறம் இவங்களை நோக்கி நான் பார்வை போகுது. பாடல் பெற்ற கோயில் எல்லாம் பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல என்ன வேலைன்னா ஃபேப்ரிக், மடியன் மெட்டீரியல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அங்க ஒரு பேச்சர் வந்து ஒரு இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அன்பில்லம் ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்யும். விவேகானந்தர் படம் எல்லாம் போட்டு இருக்கு. மனசு அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. நமக்குன்னு வேலை செய்ய வந்திருக்கோம், ஆன்மீகம் சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம், மற்றவங்களுக்கான ஒரு பணி, ஒரு தொண்டு நெறி அப்படிங்கிறதுக்குள்ள இது பயணிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கம். ஏன் நம்ம போய் விட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்ஃபனேஜுக்கு போறேன், பேசுறேன். இளமையா இருக்கும்போது உங்களுடைய பணியை இந்த தேசத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பிடிச்சது, ஆன்மீகம் இருக்கு, சமூகம் இருக்குன்னு சொல்லி அங்க பயணிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் அங்க சர்வீஸ் பண்ணிட்டேன். அதே போல 2000க்கு முன்னால ஒரு 6 மாசம் எபிக்ல இருந்தேன். போட்டோ கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கான்ட்ராக்ட் அங்க போகும்போதும் அட்மினிஸ்ட்ரேஷன் விருதுநகர் பகுதியில் பண்ணும்போது அங்க அந்த பகுதியில் இருக்க காரியாப்பட்டி தாசில்தார் எங்களெல்லாம் கூப்பிட்டு இளைஞர்கள் ஒண்ணு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் வாங்க டியூட்டி முடிஞ்சோன்னு உட்காந்து பேசுவோன்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு லெக்சர், ஒரு கிளாஸ் கொடுக்குறாரு.
நம்ம என்ன எதை நோக்கி போகணும், அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன, இங்க என்ன இருக்கு, அப்ப நமக்கு விஓனா யாரு, ஆர்ஏனா யாரு, ஒரு தாசில்தாரனுடைய டியூட்டி என்ன, இதெல்லாம் தெரிய வருது. இப்ப ஆன்மீக ரீதியா இது ஒரு சுவடு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா அது, சமூக ரீதியா அது, இப்படி பல்வேறு களங்களை இறைவன் வந்து ஒரு அறிமுகமா கொடுத்தான். ஆனா எதுலயுமே நீண்ட ஆண்டுகள் சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷம் சொல்ல முடியாது, கொஞ்சம் காலமா. ஏன் இப்படி கொஞ்சம் நுனிப்புல் மேயிறது சொல்லுவாங்க. ஆனா நுனிப்புல் மேயிறது மூலமா இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு இந்த பணி. அப்ப நுனிப்புல் மேயிறது மூலமாக எப்படி ஒரு அழுத்தமான பணிகளை வந்து பண்ண முடியும், அதுக்கு ஒருத்தனை இறைவன் உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சான்றா இருக்கேன். ஸோ அந்த பணிகளை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து பயணிக்கும் போதுதான் கோயில்களை நோக்கி போவோம் அப்படின்னு தோணுது. பல்வேறு தலங்களுக்கு சோழமண்டலம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பயணிச்சிருக்கீங்க. ஆமா, முடிச்சா அப்புறம் திருவாரூர் ஆதீனம் 23வது குருமகா சன்னிதானம் அவங்களுடைய தொடர்பு கிடைக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அன்னை கருணை இல்லம்னு ஒரு ஆர்கனைஸ் இருக்கு, அவங்களுடைய தொடர்பு, இன்னும் ஒரு எழுத்தர்நாதருடைய அனுகிரகம், இப்படி போயிட்டு இருக்கும். அந்த கோயில் குறுக்கள் கேட்கிறாரு, எங்க போறீங்க, உங்களுடைய பயணம் எது நோக்கி இருந்து, கொஞ்ச நாள் இங்க தங்கிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் கும்பகோணத்தை தங்குறோம். 2004 அங்க இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஆமா மடத்துல போகும்போது சாமி உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன, இத்தனை கோயில் பார்த்தாச்சுன்னு என்ன இலக்கு அப்படின்னா 276 தலங்கள் சைவத்துல பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு, கைலாசம் உள்பட, இலங்கையில் உள்ள 2 தலங்கள் உட்பட 276 அத்தனையும் தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு வேட்கை. முதல்ல ஏதாவது ஒண்ணு போட்டு தானே எடுப்பாங்க சொல்லுவாங்கல்ல. தலங்கள் நீங்க தரிசனம் பண்ணிருப்பீங்க? 3 கோயில்கள் தவிர மட்டும்தான் தரிசனம் ஆயிடுச்சு. 3 கோயில் தான் பாக்கி. சொல்ல போனா 273 தலங்கள் தரிசனம் ஆயிடுச்சு. உங்களுடைய பணிகள் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பணி. நீங்க சிதிலமடைந்த கோயில்களை வந்து அதுல திருப்பி மீட்பு பணி செய்து அதை இயங்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்திருக்கீங்க. சற்றேறக்குறைய எவ்வளவு கோயில்கள் அந்த மாதிரி நிர்மாணம் செய்திருப்பீங்க? நேரடியா பண்ணுங்கன்னா ஒரு 50 கோயில்கள் இருக்கும். ஒரு கோயில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணுது. மற்றபடி தொடர்புகள் ஏதாவது ஒருங்கிணைப்பு பணிகள்னா ஒரு 300 கோயில்கள் தமிழ்நாடு அளவுல. அதாவது ஒருங்கிணைப்புன்னு சொல்றது ஒரு கட்டுமானத்துக்கான சோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கும்பாபிஷேகத்திற்கான ஒரு நெய் வாங்கி கொடுங்க, ஒரு குறுக்கல் சம்பவம் வஸ்திரம் அப்படின்னு நம்ம கையில இருந்து கொடுக்கறது இல்லைன்னா சொல்ற ஒரு 350 காசோட வந்தோம். இன்னைக்கு நடந்த பணிகள் நம்ம அன்பர்கள் ஒருங்கிணைந்த அடியார் பெருமக்கள் இவங்களுடைய பணிகள்லாம் சொல்ல போனீங்கன்னா பல கோடிகளுக்கு அங்க பணிகள் நடந்திருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க சமய பணிகளுக்குள்ள வர்றீங்க, சமூக நல்லிணக்க பணிகள் வர்றீங்க. குறிப்பா வந்து இந்த சிஏஏ போராட்டங்கள் வந்து இந்தியா முழுவதும் கடுமையான ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த கட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் சிஏஏக்கு எதிராக வலுவாக நடந்தது. நீங்களும் பல்வேறு கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய சற்றே ஒரு 20 கூட்டங்களுக்கு நீங்க கலந்துருக்கீங்க. எப்படி நீங்க ஒரு ஆன்மீகம் துறவரம் இருந்தும் கூட எப்படி இந்த பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க எப்படி? இது அந்த தெருவுலயே நடந்த விஷயம். எங்க வீட்டுக்கு நேரம் ஏத்து வீடு வந்து இஸ்லாம் சகோதரர் வீடு. அவங்களை யாரும் வந்து இன்னொருத்தருங்க மாதிரி பாக்குறது இல்ல. பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணி இப்படிதான் கூப்பிட ஒரு பழக்கம் உண்டு. அவங்க வீட்டுல ஒரு நிகழ்வுனா நாங்க கலந்துப்போம். உணவு பரிமாற்றம், தீபாவளி, பொங்கல், ரம்ஜானா நடக்கும். அது போல நீங்க தெருவுலயே கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாமே கலந்து ஒரு குட்டி இந்தியாவா இருக்கும். அப்படி ஒரு சமய படையோடு வாழ்ந்த காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த பணிக்கு வந்து பாடும் கும்பகோணத்திலும் நிறைய அன்பர்களுடைய தொடர்பு. சொல்ல போனா இஸ்லாம் சகோதரனா ஜம்மத் இஸ்லாமி இந்து மூலமா, யூனிஸ் பாய் மூலமான நிறைய தொடர்பு அவங்களுடைய நிகழ்ச்சி. அதுபோல அயூப் கான் பாயோட இந்த மதுவிலக்கு போராட்டங்கள், மதுவிலக்கு விழிப்புணர்வு, இந்த மாதிரி நிறைய பயணிச்சோம். இது பொதுக்களங்கள்ல கிறிஸ்தவ அமைப்பா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ஒரு பார்வைக்குள்ள வந்தது. அதன் மூலமாக தான் அடுத்தடுத்த கட்டம் வரும்போது சிஏஏன்னு ஒண்ணு வருது. இந்தியனா இல்லையான்ற கேள்வி எழுப்பும் போது அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், இது வந்து வெளில சொல்லுவாங்க இதெல்லாம் அசாம சம்பந்தப்பட்டது, நமக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னா இங்க சில அரசியல் கட்சிகள் பேசினாங்க. நான் இயல்பு இதை சொல்ல போனேன். ஒரு சமூகத்தை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும்போது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் சக மாணவர்களை பார்க்கும்போது குல்லா போட்டிருந்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு வடிவத்துல அவங்க இஸ்லாம் ஏதோ ஒரு வடிவத்துல சொல்றாங்க, பேசுறாங்க. இல்ல ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோமே, முகமதுன்னு ஒரு பேர் இருக்கு, பேரு அந்த தம்பி இஸ்லாமியர் அப்படிங்கறத சொல்லுவோம். 100 ஒரு பேருக்கு அந்த பெண் இஸ்லாமின்னு சொல்லுவோம். அப்போ அங்கேயே அவங்க வந்து வேற சில சொல்லாடல்களை பயன்படுத்தி நீங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இதை நம்ம அனுமதிக்க கூடாது. இது சமூகத்துக்கு மிகப்பெரிய தீங்கு. நம்ம எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம், சீருடைகள் எதுக்கு நீ நானும் ஒண்ணுங்கிறது தான் சீருடை இருக்கு. இந்த களத்தை நம்ம வந்து கொண்டு போனோம். அது ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது என்ன கேட்டா. வாய்ப்பான்னு கேட்காதீங்க, அந்த களம் எனக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கேள்வியை நோக்கி ஒரு அச்ச உணர்வுல இருக்கும்போது நம்ம அவங்களோட இருக்கணும், அதுதான் சரியா நட்பாக இருக்க முடியும்னு அந்த பாடம் வந்து உள்ளுக்குள்ள உணர்த்துது. அதுவே என்னை வந்து சிஏ நோக்கி பயணிக்க வச்சது. அப்படி தமிழ்நாடுல ஒரு 20 கூட்டங்களுக்கு மேல சிஏ கூட்டங்கள் மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆன்மீக கூட்டங்கள், குறிப்பா வந்து இஸ்லாமிய சமூகம் சார்ந்து நடத்தக்கூடிய மீளாத கூட்டங்களாகட்டும், சர்ச்சில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும், கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும்
அப்போ ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு பணிகளை நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்க. எப்படி அந்த தொடர்புகள், அதை நீங்க எப்படி உணர்றீங்க? அந்த மாதிரி எனக்கு இந்த வித்தியாசம் ரெண்டும் தெரியல. சில நண்பர்கள் எனக்கு கேட்கறது உண்டு, கோயிலுக்கு நிகழ்ச்சிக்கு போறதை விட இப்ப ரொம்ப அதிகமா இங்கதான் போறீங்க அப்படின்னு. அங்கேயும் இறைவனை சிந்திக்கிறோம், இங்கேயும் இறைவனை சிந்திக்கிறோம். ஏன்னு சொல்ல போனா சமீபத்துல கபிஸ்தலத்துல ஒரு நிகழ்ச்சி, அது வந்து சுயமரியாதை சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு என்கின்ற டாபிக் பேசக்கூடிய பெரியார் இயக்கம் நடத்தினாங்க. அங்க சிறப்பு சொல்லிப்பது அடியன் போனோம். ஆமா, அவங்க பேசிட்டு சொல்லிட்டாங்க, நம்ம ஆண்டுகளும் நீங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு. பின்னாடி பெரியார் படம் இருக்கு. அப்போ இந்த களத்துக்காக தான் இறைவன் நம்மளை தயார் பண்றான் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லிட்டே இருக்கு. நீ வந்து ஒரு இடத்துக்கான ஒட்டுமொத்த எல்லாரோட, அதாவது கடவுள் நம்பிக்கை பல்வேறு மதங்கள் என்பது மட்டுமல்ல, பல்வேறு சமயங்கள் மட்டுமல்ல, நாத்திகவாதிகளாக இருந்தா கூட, கடவுள் மறுப்பு கொள்கையா இருந்தா கூட, அங்க அறம் இருக்கிறது, அன்பு இருக்குதுன்னா அவங்களையும் ஏற்றுக்கொள்ளதான். ஏன்னா அறமும் அறக்கோட்பாடும் இது மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு அன்பும் வந்து பக்தியினுடைய ஒரு கூறு, ஒரு பிரிவு தான். இதை வந்து கடவுள் மறுப்புன்னு ஏற்றுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு தர்ம பணி ஒருத்தவங்க செய்யறாங்க, ஒரு அறக்கோட்பாட்டோட நடந்துக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குதுன்னா இது பக்தியினுடைய ஒரு பிரிவு. என்ன சொல்ல போனா திருமணத்தில் அதை சொல்றது, யமம் நியமம் தாண்டினாதான் ஒருத்தன் பக்திக்குள்ள போக முடியும். அப்ப இந்த ஒழுக்கம் ஒருத்தர் இருக்குதுன்னா தாராளமே. சமய நல்லிணக்கத்துக்கு அவங்க அழைக்கும் போது அதுக்கு ஒத்துக்கிட்டு குறித்த நேரத்தில் போய் குறித்த நேரத்தில் பேசி முடிப்பது ஒரு அலங்காரம் பண்ணுவது போல என்பதை நான் உருவப்படுத்துகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி இப்போ இந்த சமய பணிகள், சமூக பணிகள் தாண்டி நீங்க வந்து ஒரு துறவரம், ஒரு மடம், பக்தி அந்த மாதிரியான ஒரு பாதை இல்லாமல் மதுவுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா வந்து மதுவுக்கு எதிராக பேசலாம், அறிக்கை விடலாம், ஆனா நீங்க வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த மகாமகம் சுற்றி உள்ள இந்த டாஸ்மாக் கடைகளை அகற்றுவதற்காக நீங்க ஒரு பெரிய முன்னெடுப்பு நீங்க செஞ்சிருக்கீங்க. மட்டும் இல்லாமல் இப்ப அண்மையில வந்து ஒரு கும்பகோணத்துல ஒரு பேருந்துல இருந்து நடத்துனரை அவங்க அடிச்சு, மாணவர்களை சேர்ந்து அடிக்கும் போது அது மது போதையினாலதான் அடிச்சாங்க. அப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறதா நீங்க அறிவிக்கிறீங்க. இப்படி மது போதைக்கு எதிராக இப்போ சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்போட சேர்ந்து பயணிப்பதாக கூட ஒரு செய்தி நான் படித்தேன். அப்ப எப்படி நீங்க வந்து மது போதைக்கு எதிராக ஒரு போராட்ட களத்தை முன்னெடுக்கணுங்கிறத நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க? மீண்டும் சகோதரருக்கு இன்னொரு செய்தி சொல்லணும். நம்ம துறவரம் அப்படிங்கிற விஷயத்தை பேச வரும். அவரும் இதை குறிக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்துக்குள்ள துறவரம் இல்லையே தவிர துறவரம் என்கின்ற சொல்லாடல் அங்கேயும் உண்டு. துறவரம் என்பது இந்த காவிய சார்ந்தது இல்லை. மீண்டும் நம்ம சொல்லணும், இது வந்து எனக்கு ஒரு வடிவம் குருநாதன் இதை கொடுத்தா கட்டியிருக்கேன். ஒருவேளை கருப்பை கொடுத்து நீ துறவரம் உனக்கு இதுதான் ஆடை வஸ்திரம் கொடுத்திருந்தா அதை கட்டியிருக்க போறோம். இப்ப காவிய என்னுடைய விருப்பம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது காவி. அதனால நம்ம இதுல பயணிக்கிறது. துறவு என்பது புற வடிவத்தில் இல்லை, அது வந்து உள்ளார்ந்த உள்துறவுங்க, அகத்துறவுன்னு இருக்கு. ஒரு விஷயத்த செய்யணும்னா பற்றற்று இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த இறைப்பணின்னு நம்ம திருக்கூட்டத்தினுடைய அமைப்புல பேர் இருக்குன்னா அதுக்கு பொருள் அதுதான். இறைவனால் இது நடக்கக்கூடிய பணி என்பதனால இறைப்படி. அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில இறைவன் நம்ம இந்த செயலை நோக்கி பயணிச்சிருக்கிறான். ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியுது அப்படின்னா நமக்குள்ள இருந்து அவன் நம்மளை இயக்குவான். இது தப்புன்னு தெரியுது, இதை எதிர்க்கணும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த ஆற்றல் நமக்கு வரணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம பயணிச்சிருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இதை பார்க்கும்போது கிளந்து எழணும், குறைந்தபட்சம் உன்னோட வார்த்தையாளர் எதிர்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப அது எதிர்க்காம சும்மா சொல்லுவாங்க, சாதுக்கள்னா சாதுவா இருக்கிறது சாது இல்ல, சாதுவோடைய கடமை செய்யறது சாது. அப்ப நமக்கான கடமை அங்க நடக்கிறது தப்புன்னு தெரியுது. மகாமகம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் ஆன்மீக ரீதியா வராங்க. சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல போனா ஒரு கும்பமேளாவுடைய வடிவம். ஆனா கும்பமேளா என்பது வேறு, இது வேறு. ஞானசம்பந்தர் காலத்துல, திருஞான சம்பந்தர் காலத்திலேயே இந்த திருவிழாக்கள் வந்து முக்கியமா பேசப்பட்டிருக்கு. தெய்வச்சேக்கில் அதை பாடுறாரு, மாசி மகம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பாடுறாரு, மகன் தான் ஆடுத்திருக்குன்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு புராதனமான ஒரு வழிபாடு வந்து மகாமகம். அந்த ஒரு வழிபாடு நடக்கக்கூடிய இடத்துல மகாமக குளத்தை சுத்தி பிரதான கோவில்களை சுத்தி டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்குது. இப்ப மது என்பது முழுக்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானது. இது வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு எதிரானது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானது. என்ன சொல்ல போனா நபிகளுடைய வாக்கு வந்து மது தீமையின் தாய், இதோட உருவப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே ஆணிவேலான இருக்கு, தீமைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அடிப்படையில் அது எதிர்த்தாகும். எங்களுக்கும் திருமந்திரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் இவன் கல்விநாமைங்கிற அதிகாரம் உள்பட, அதாவது துஞ்சுவார் இருந்தார் வேறல இருந்து அவர் நேரடியாக சொல்றாரு, மது இருந்தவங்க பணத்துக்கு சமன்றதை சொல்ல வர்றாரு. இப்படிப்பட்ட பாடம் இருக்கிறதுனால சமூகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை ஒண்ணு எடுக்கணும். இப்ப நம்ம பாதையில் நடக்கணும்னா பாதை சரியா இருந்தா நம்ம கடக்க முடியும். அப்ப அதுல கிடக்கிற முள்ளு எப்படி நம்ம உழவாறு பண்ணின்னு சுத்தம் பண்ணும்போது அகற்றமோ, அதுபோல சமூகத்தில் இருக்கக்கூடிய சில வேண்டத்தகாததை அகற்றணும்னா முதல்ல போதை தான்.
அதுல மது மட்டும் இல்ல, இன்னைக்கு கஞ்சா போதை, இன்னும் கஞ்சா இல்லாம நம்ம பேரு சொல்ல முடியாத அளவுக்கு என்னெல்லாமோ வந்து கோக்கைன்றாங்க, அதுன்றாங்க, என்னெல்லாமோ இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு போதையில ஒருத்தர் அடிமையா கிடக்கும்போது அவனை அந்த தருணத்துல மீட்டுனா அதுக்கு அடுத்தது அவனுக்கு தேவையா இருக்கு. இப்போ ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் எடுத்துக்க, காய்ச்சல் ட்ரீட்மெண்ட் போறோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு 250 mg ஒத்துக்கல, 500 mg கொடுக்குறாங்க. அடுத்து அதை தாண்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, ஸ்டீரியாய்டு கொடுக்குறாங்க. இப்படியே எப்படி வந்து சிகிச்சை அடுத்த கட்டத்துக்கு போய் இது உடம்புக்கு ஏற்றுக்கல, இதோட சுப்பீரியர் தேவைப்படுதுன்னு வருதோ அது போலதான் போதை. அதனால இப்போ இவங்க இளநிலையில இருக்கும் போதே இவங்களை மீட்க வேண்டியது அவசியம். கொரோனா பீரியட்ல டாஸ்மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி கடைசியில கொஞ்சம் தளர்வு கொடுத்து கடைகளை திறக்கும் போது எங்க சகோதரர்கள் எல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மதுபான கடைவாசல் மிதிக்க வேண்டாம் என்கின்ற போர்டை கையில பிடிச்சிக்கிட்டு முகக்கவசங்களை டாஸ்மாக் கடை வாசல்ல கொடுத்தோம். இதை பார்த்து சில பேர் எங்களை கிண்டல் பண்ணாங்க. போர்டு வச்சிருக்கோம், பாட்டில் வாங்கிட்டு போறவங்க வரோம், அது வந்து எனக்கு ஒரு மாஸ்க் கொடுங்க, மாஸ்க் கொடுக்குறோம், போர்டு படிக்கிறாங்க. இப்ப நீங்க போக சொல்றீங்களா போவாதன்னு சொல்றீங்களா? எப்ப நீ போவாது, இது தப்பு, வந்துட்டேன், இந்த உயிரை பாதுகாத்துக்கோ, இது நீங்க வச்சுக்கோ, கொடுக்குறோம். அப்போ ஒண்ணு கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லும் போது எளிமையா ஒருத்தர் வந்து குறைந்தபட்சம் அது வந்து மனசுல பதியும். ஈவன் தீபாவளியில மதுவில்லா தீபாவளிங்கிற கான்செப்ட தமிழ்நாடு முழுவதும் நம்ம முன்னெடுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி விழா காலங்கள்ல ரொம்ப சிம்பிளா போய் மாட்டிடுறாங்க, ஒரு நாள் தான். ஆமா, அது மட்டும் இல்லாம முதல் தரம் பழகிறவங்க இதுலதான் பழகிறான். அந்த விழாக்கள்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் மாப்பிள்ள வான்னு சொல்லும் போது அவனை மீறி அந்த இளமையை நம்ம வந்து தூய்த்து பாக்குற ஒரு விருப்பம் வந்து அந்த இயல்பா அதுக்கு இருக்கும். அதுல இருந்து மீள்றது பெரிய விஷயம். இப்ப நம்ம சொல்றோம் மது வந்து தீமை அப்படிங்கிறது பேசுறோம், ரைட், ஓகே, தீமை. ஆனா அது நான் அரசு செய்த எப்படி ஒரு கேள்வி எழுது. அப்ப அரசாங்கம் செய்யும் போது சரியாயிடுமா அப்படின்னு பாக்குறோம், அது தப்பு தான். ஆனா அரசாங்கம் செய்யும் போது அரசாங்கம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு மேதிரம் டாஸ்மாக் கடை லீவு, அனுமதி இல்லாம மது விட்டுறாக்க கைது செய்ய வேண்டாங்க. இது என்ன ஒரு வேடிக்கையா இருக்கு? நீ செய்யற வேலைதான் அவன் செய்யறான், நீ கடை லீவ் விட்டுருக்க, நீ லீவ் கடை திறந்துருந்தா என்ன செய்வியா அதான் அவன் செய்யறான். அப்ப எப்படி அவன் உன்னை பிடிக்கலாம்? தேர்தல் நடக்கும்போது கடைக்கு லீவு, அப்ப மக்கள் மத்த நாள் எப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கே அது புரியுது. அப்ப இந்த இடத்துல வரும்போது எது சட்டம், எது சரி, எது தவறுங்களை தாண்டி ஒரு அரசாங்கம் செய்து இது எல்லாமே ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா அனுபவ ரீதியா இதுக்குள்ள இருந்து மீண்ட வேணும். கூட உள்ள அன்பர்கள் பார்த்திருக்கிற அனுபவ ரீதியா அதுல இருந்து மீண்டதுனால நம்மளை தவிர இது யாரும் சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கம், அதனுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கு, அது உடல் ரீதியா எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, குடும்பங்கள் எப்படி பிரச்சனை உண்டு பண்ணுது, இதை அனுபவ ரீதியா பார்த்திருக்கேன். இவன் சொல்ல போனா என்னுடைய கசின் சகோதரி ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கணவன் குடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர்னால சூசைட் பண்ணிக்கிட்டான். அது வந்து பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், இப்படிதான் நடந்ததுன்னு செய்தி கேள்விப்படும் போது எவ்வளவு பெரிய அரக்கன் இதுங்கிறது புரியுது. அதனால ஆன்மீக ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, முதல்ல இதை வந்து அகற்றணும். அது அரசாங்கத்தை நோக்கி போராட்ட களமா ஒரு இடத்துல கொண்டு போறோம். ஒரு இடத்துல மாணவர் நோக்கி விழிப்புணர்வு நிறைய போட்டிகள் நடத்தி கும்பகோணம் அளவுல கிட்டத்தட்ட ஒரு 500-600 மாணவர்கள் ஆண்டுதோறும் சந்திக்கிறோம். கட்டுரை, ஓவியம், இந்த மாதிரியான போட்டிகள் நடத்தி நான் எப்பவுமே உங்களுக்கு ஆணிவேர் வரைக்கும் போன ஒரு வியாதியை உடனடியாக சரி பண்ண முடியும், கீழே வரைக்கும் இறங்கினா சரி. இப்போ பல்வேறு கட்டங்கள், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சால்டர்ல வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது ஒரு களம். அதே நேரத்தில் வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டும் இதுக்கு தீர்வு இல்லை. கையை நம்ம வந்து ஓங்கி தூக்கக்கூடிய நேரத்துல தூக்கி ஆகும், அப்பதான் அந்த வேலை சரியாகும். அப்ப அரசாங்கத்தை நோக்கி நீங்க விற்கிறது முதல்ல தவறு, இது நிப்பாட்டுங்க. எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் அங்க ஈடுபடாது அரசாங்கம். நீங்க மது வந்து தீமைகளுடைய தாயின்னு நபிகளார் சொன்னாங்க. ஆனா அரசாங்கம் வந்து மது வந்து வருமானத்தினுடைய தாயாவில பாக்குறாங்க. கெட்டு போனது, சிந்திக்கும் திறன் கெட்டு போனதுன்னு அர்த்தம். ஏன்னா வருமானத்துக்கு ஒரு வழியே இல்லாத, உழைப்பதற்கு தகுதி இல்லாத, வேற அடுத்து என்ன பண்ணலாங்கிற சிந்தனை திறன் இல்லாத ஒருத்தர் தான் இதை தேர்ந்தெடுப்பார். அப்ப ஒரு அரசாங்கம் இதை நோக்கி போகுது அப்படின்னா அவங்களுக்கு சிந்தனை திறன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, இன்னைக்கு எல்லா கட்சி சார்ந்தவங்களும் ஒரு ஆலை நடத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. நான் கூட சமீபத்தில் இது வந்து விமர்சனமா ஒரு இஸ்லாம் மேடையிலேயே பேசினேன். என் மேல வந்து தேசிய கொடிக்கான அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டதா எனக்கு பின்னாடி கேள்விப்பட்டேன். அப்புறம் அது கேன்சல் பண்ணப்பட்டது. என்னன்னா, இந்த சினிமாவில் ஒரு பாட்டு வரும், கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நான் அதை சொன்னேன், கட்சி கொடி இல்ல, இன்னைக்கு தேசிய கொடியே நிர்வாக ரீதியா டாஸ்மாக் வியாபாரத்துல தான் நடக்குது. உதாரணம், ஒரு அரசாங்கம் போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வருமானங்கள் எங்களால நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நிர்வாகம் நடத்த முடியலன்னா தேசிய கொடி நீங்க அப்படிதான் உருவம் பண்ண முடியும். ஆக கட்சி கொடி மட்டும் இல்ல, தேசிய கொடி இன்க்ளூடிங் சொன்னேன். நீங்க எப்படி தேசிய கொடி வந்து மற்ற கட்சிகளோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்குக்குள்ள கொண்டு போகணும்னு பார்த்தாங்க. என்னோட நோக்கம் அது இல்லை, இதை புரிய வைப்பது என்னோட நோக்கம். ஏன்னா என் கையில தேசிய கொடி கொண்டு போறேன், அதை மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். நாடும் சரி, சமூகமும் சரி, தேசமும் சரி நமக்கு ஒண்ணு. ரெண்டோனுடைய மேம்பாடு வரணும்னா தீமை அழியணும். போதைப் பொருளுக்கு எதிராக இருக்கும். மாணவர்கள் வந்து இன்னைக்கு தூய்த்து பார்க்க வேண்டும் என்பது ரொம்ப ஒரு வெறியா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெல்லியில ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு பையன் படிக்க போனோம். தமிழ்நாடு அளவுல ஒரு 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல அந்த பையன் ஒருத்தர்.
ஆனா அந்த ஸ்காலர்ஷிப்பும் அந்த தகுதி அவன் தன்னை தகுதிப்படுத்தி நம்ம அது ரெண்டுமே அவனுக்கு பிரோஜனம் இல்லாம போச்சு. ஏன்னா அவன் ட்ரக் அடிக்ட், எப்ப பார்த்தாலும் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போய் கையை பிளேடாலே அறுத்துப்பான். இதை கண் கூட நான் பாக்குறேன். என்னப்பா அந்த பையன் இப்படி இருக்கான், அவன் எப்படி படிச்சவன் தெரியுமா அப்படின்றாங்க. எவ்வேற்பட்ட ஒரு படிப்பு, ஒரு ஸ்காலர் சொல்லணும்னா ஸ்கில்டுன்னு சொல்லுவோம்ல, பிரோஜனம் இல்லாம போச்சு அவனுக்கு. கடைசி அவனும் பிரோஜனம் இல்லாம போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போதை. அடிப்படையிலேயே இதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா அரசாங்கத்து கதவையும் தட்டணும், மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் கொடுத்தாகணும், எதிர்த்து நின்றாகணும். அது யாரால பண்ண முடியும்னா, யார் முழுமையா இறைவனை நம்புறாங்களோ, யார் முழுமையா அறக்கோட்பாடல் நம்புறாங்களோ, யாரு முழுமையா ஒரு சுயநலம் இல்லாம சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அது முடியும். இல்லைன்னா அங்க உள்ள சொந்தக்காரங்களோ இல்ல அவங்க அரசியல் கட்சி சார்ந்தவங்களோ இல்ல ஜாதி சார்ந்தவங்களோ வந்து நம்மள ஆஃப் பண்ணுவாங்க. ஏன் உனக்கு வேண்டாத வேலை அப்படிமா. எதை பத்தி எனக்கு எனக்கு ஒரே ஒரு அக்கறை சமூகம், ஒரே ஒரு அக்கறை ஆன்மீகம் அப்படின்னு பாக்குறவங்க மட்டும்தான் முடியும். நம்ம பண்ணலன்னா வேற யாரு இல்ல. இப்ப நீங்க உங்களுடைய பேசும்போது சொன்னீங்க துறவரம் அப்படிங்கிறது வந்து வெறும் உடையில் அல்ல, அது குறிப்பா வந்து காவி நிறம் அல்ல, கருப்பு நிறம் கூட எனக்கு உடை வந்து கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு காவி என்பது ஒரு அடையாளம் ஆகி போனப்போ இந்த காவியும் அந்த காவியும் எப்படி பிரித்து பார்க்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாட்டையே காவி மயமாக்கிடுவாங்க. காவிங்கிறது ஒரு ஆபத்தின் அடையாளமாக, ஒரு வெறுப்பின் அடையாளமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலை. அன்பின் அடையாளமாகவும் இந்த காவி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு காவியும் எப்படி பிரிச்சு பார்க்கறது? உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம காவிங்கிறது இல்லை, ஒவ்வொரு வண்ணத்துக்குமான ஒரு அடையாளம் வந்து இங்க இருக்கு உலகம் முழுவதும். சொல்ல போனா பருமை நேரம் சிவப்புன்னு கூட சொல்ல வருவாங்க. அது போல ஒவ்வொரு வண்ணத்துக்குமான ஒரு பொருள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து வண்ணங்களை பார்க்கிறோம். ஏன் ஒரு அரசியல் சார்ந்து ஒருத்தவங்க வந்து இது என்னோட இது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஈவன் தாமரை கூட எடுத்துக்கீங்களேன், நாட்டினுடைய மலராகவும் மலர், ஆனா ஒரு கட்சியினுடைய சின்னமாவும் இருக்கு. அப்போ மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? இப்ப இவங்க இதெல்லாம் பயன்படுத்தி இது பூரா என்னோடங்கும் போதும் இந்து மதங்கிறது எல்லாருக்கும் சார்ந்தது, சைவம் வைஷ்ணவம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது அது பேரு. அப்போ அதனுடைய பாதுகாவலர் நாங்கதான் சொல்லி தனிப்பட்ட ஒருத்தர் கிளைம் பண்ண வரும்போது அது எதுக்க முடியாது. இந்த ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும் போது அந்த அரசியல் கட்சியுடைய நகர்வுகள் வந்து இன்னைக்கு அப்படி இருக்குது. மற்ற அன்பர்களுக்கு அதாவது தியாகம் அப்படிங்கிற உணர்வுலையோ ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு சமய நல்லிணக்கம் பயணிக்கிறவங்களுடைய இலக்குக்கு சொல்ல போனா அந்த குறிக்கோளுக்கு எதிராக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தி தவறு என்பது பல்வேறு மேடையில் நான் சொல்லியிருக்கேன். காவி என்பது ஒரு இதனுடைய வண்ணம் இல்லை அப்படின்னு. அது நாம இன்னைக்கு பயணிக்கிறதுனால இந்த காவி எங்களோட இருக்கிற காவிங்கிறத அங்கேயே டிக்ளேர் பண்றாங்க. இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா காவி என்பதும் தாமரை என்பதும் ஒருத்தருக்கு சொந்தமானதுங்கிற ஒரு பார்வை போயிட்டு இருக்குது. இதை வந்து அவங்க மாற்றி மடைமாற்றி ஆன்மீகம் ரீதியில வரக்கூடிய அந்த வகுப்பு ஆபத்தா இருக்கு. ஆன்மீகம் வந்து அன்பை போதிக்குது, ஆன்மீகம் வந்து சமய நல்லிணக்கத்தை போதிக்குது, ஆன்மீகம் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு பேசுது. ஆனால் இன்னைக்கு வந்து பாசிசம் வந்து நாம் வேறு நீ வேறுன்னு பேசுது. இப்ப ஆனா வந்து இன்றைக்கு வந்து மத ரீதியாக மக்கள் ஒன்றுபடுத்தப்படும் போதோ இது வந்து இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான சூழ்நிலைங்கிறத வந்து பிரிச்சு இந்துக்களுக்கானதல்ல, அது இந்துத்துவம் என்பது வேறுங்கிற சொல்ல வேண்டிய அந்த சூழ்நிலைகளை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம எப்படி அதை அவங்கள்ட்ட விளக்க வேண்டிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் இது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த பாசிசம் ரீதியாக தாமரையையும் காவியும் முன்னெடுக்கக்கூடியவங்க யாரு, இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பது வந்து நல்ல தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொல்ல போனா தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புரிதலுக்கும் வாழ்வியலுக்கும் நேர் எதிரானது. இந்த பாசிசத்தையும் சமய விரோத ஒரு சிந்தனை இருக்க இதையும் இவங்க ஏத்துக்கவே இல்லை. அது அப்பட்டமா எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னோட இதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், இந்த தாங்கதான் சரி. மற்றவங்களை வந்து துவேஷமா பார்க்கணுன்ற ஒரு டீச்சிங்கை கொடுக்குறாங்க, ஒரு பாடத்தை கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. எந்த வடிவத்தையும் நம்ம இது வந்து அனுமதிச்சிட முடியாது. அதே மாதிரி பாசிசமும் சரி, ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசும் சரி தவறா நடக்குது. ஒரு அரசாங்கம் செய்யறதுனா அதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கறத ஜனநாயக அடிப்படையில மதச்சார்பின்மை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாட்டுல எல்லா செகுலரிசம் சொல்ற அந்த மாதிரியான ஒரு நாட்டுக்குள்ள இதை செய்யறத ஏற்றுக்கொள்ள முடியாது. மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசு வந்து மத்தியில் இருக்கும். அப்படி இருந்தாலும் இது சாத்தியப்பட்டு வரும். பாசிச கொள்கையும் ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசும் அங்க அமைஞ்சதுன்னா அது ஆபத்து. இந்த பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை இறைவன் கொடுப்பான். ஏன்னா ஒற்றுமைக்கு பலம் ஜாஸ்தி. அதான் பாரதி சொன்னான், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருப்போம், ஒற்றுமையை நீங்கிட்டு அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமை இருந்தா எல்லாருக்கும் ஒரு வாழ்வு உண்டு. ஒற்றுமை போச்சுன்னா எல்லாருக்கும் தாழ்வுன்ற வார்த்தையை பாரதி சொல்லியிருக்கான். எல்லாரும் சேர்ந்து இந்த பாசிசத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு அவசியமா இருக்கு. இப்போ இஸ்லாம் குறித்த உங்களுடைய பார்வை ஏன்னா, நீங்க வந்து ஆன்மீக மேடைகள்லையும் பேசுறீங்க, மீளாது சொற்பொழிவுகள் இந்த மாதிரியான பண்ணுவோம். இஸ்லாத்தை குறித்த உங்களுடைய பார்வை புரிதல் எப்படி? அடிப்படையில எல்லா சமயங்களும் என்ன சொல்லுதுன்னா, நீ கும்பிடுற இறைவன் தான் இறைவன், நீ போற மார்க்கம் தான் சரி, நீ பண்ற பிரச்சாரம் தான் சரி, நீ வாழ்ற வாழ்க்கை தான் சரிங்கிற போதனை எல்லாருக்குமே இருக்கு எல்லா சமயங்களுக்குள்ளுமே.
இப்ப இந்த போதனைகள் தான் ஒரு ரேஷியோ தாண்டி ஒரு பர்சன்டேஜை தாண்டி போகும்போது எதிராளியை ஏற்றுக்க கூடாத ஒரு மனப்பான்மைக்கு அது கொண்டு போயிடும். இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா, எந்த அளவுக்கு அதிகமா ஒரு சமயத்துல வேரூன்றி நிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உறுதியா நிக்கிறோமோ, அந்த உறுதி பிறரை அரவணைக்கிறதுக்கு அது நமக்கு பயன்படும். ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா ஒரு சில இடங்கள்ல என்னோட சமயம் தான் பெருசுங்கிற மாதிரி அதை போட்டிக்கு அது கொண்டு போகுது. எந்த அளவுக்கு நீங்க சமயங்களை உள்வாங்கிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அரவணைச்சாதான் அந்த சமயத்துக்கு பெருமை, அந்த இறைவனுக்கு பெருமை. இவன் நீங்க சொல்ல முடியும், நபிகளாருடைய காலத்துல நம்ம பார்க்க முடியும், அவங்களோட சுதந்திரம் அவங்களை விட்டுருங்க, அவங்க எதிர்பார்த்திக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்து குறித்த பிரச்சாரங்களை இஸ்லாமியரை தவிர மற்றவரிடம் பண்ணாதீர்கள்ன்ற ஒரு உத்தரவு கூட உமர் அலி அவர்களுடைய காலத்துல பிறப்பிக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஓரிரை கோட்பாடு எல்லாத்துக்குள்ளே இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்ன விஷயம். அந்த திருமூலர் சொன்னதை நாராயணகுரு அங்க கேரளால இருந்து வந்து இங்க படிக்கிற அடிப்படை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இஸ்லாத்தும் சொல்லுது, சைவம்னு சொல்லுது, கிறிஸ்தவத்திலும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு படி மேல போகும்போது யூத மதத்திலயும் கூட சில கோட்பாடுகள் ஓரிரை கோட்பாடு அங்க இருக்கு. என்ன இதுல நோக்கம்னா, ஓரிரை கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய இறைவன் என்பது வேற வேற. அதுதான் அதுல குட்னஸ். ஏன்னா இந்த பக்கத்துல அல்லாஹ் இருக்கு, இந்த பக்கத்துல சிவன், அந்த பக்கத்துல விஷ்ணு, இந்த பக்கத்துல ஜீசஸ் ஆண்டவர் இப்ப இருக்கு. எல்லாரும் ஒரு குலம்னு சொல்றாங்க, ஒரு மதம்னு சொல்றாங்க, எப்படி ஓரிரைன்னு சொல்றாங்க, வேற வேற பேரா இருக்குன்னா இதுல நல்ல புரிதல் திருமந்திரம் எங்களுக்கு கொடுக்குது. பரம்பொருள் ஒண்ணு, அதுக்கு பேர் பலவா இருந்திருக்குது, பல காலகட்டங்கள் அது இருந்திருக்கு. பரம்பொருள் ஒன்றுதான். இதை தெரியாம நீங்க பேதலிச்சு போய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சிந்தனையை விட்டுரு. அது இஸ்லாத்துக்குள்ள இந்த போதனை இருக்கு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. இப்போ நீங்க பக்ரீத்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இஸ்மாயில் அவங்களுடைய நபிகள் அவங்களுடைய அந்த வரலாற்று ரீதியா நீங்க அணுகுனீங்கன்னா, வர 7ஆம் தேதி சிறுத்தொடர் குரு பூஜை, சித்திரை பரணி அமுது படையில சைவம் சார்ந்த நாயன்மார் வரலாறு. இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி அது உன்னுடைய குழந்தைய கூட பிள்ளைக்கேடி அமுது நம்ம பார்ப்போம். இதே வரலாறு அங்க பேசப்படுது. அப்போ ஒருவேளை இந்து சகோதரர் யாரோ ஒருத்தர் இஸ்லாத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனா இந்த வரலாறு அங்க இருக்கு, நீ என்ன சொல்றன்ற கேள்வி அங்க எழும். அதே போல இஸ்லாத்துல இருந்து ஒருத்தர் இந்து மதத்தை நோக்கியோ இல்ல சைவத்தை நோக்கியோ ஒரு கேள்வி எழுப்புனா அதே வரலாறு இங்க இருக்குது. இதை புரிந்து கொள்ளாதனாலதான் இந்த பிரச்சனைகள் எழுது. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னொரு மதத்துல இருந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒன்ன பிரச்சாரம் பண்றதை விட முக்கியமானது அந்தந்த சமயங்களை நோக்கின அந்தந்த சமயங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய செய்திகளை அவங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தும். இது தெளிவாயிடுச்சுன்னா தன்னோட சமயத்தையும் நல்லா புடிச்சுப்பான், மற்ற சமயத்தையும் அரவணைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க நபிகள் நாயகம் குறித்து ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதிருக்கீங்க. ஆமா, அந்த அனுபவம் எப்படி நீங்க நபிகளார புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி புத்தகம் எழுதணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம்? இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஓரிரை கோட்பாடு, இது மீண்டும் சொல்றேன், இந்த ஓரிரை கோட்பாடு என்பது நமக்கும் அதற்குமான ஒரு களம் கொண்டு நெருக்கமா நிப்பாடுது. இதுவும் இங்கே இதுதான் இருக்கு, சைவத்தில் உள்ளது அங்க இருக்குன்ற ஒரு புரிதல் ஏற்படுத்துது. தொடர்ந்து பயணிக்கிறோம். காட்டுமன்னார்குடி பக்கத்துல குணவாசல்ங்கிற ஒரு கிராமத்துல பள்ளிவாசல் திருப்புகளுக்கு அங்க உள்ள ஜமாத்துல இருந்து கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சகோதரர் அழைக்கிறாங்க, நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு. சரி வந்துடும், பெரிய வாய்ப்பு, இறைவன் திருவிழா கலந்துக்கணும். அப்போ என்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எழுதின புத்தகம் ஏதாவது இருந்தா ஒன்று கொடுங்கன்ட்டு. நம்ம சைவம் சார்ந்த பல்வேறு நூல்கள் சின்ன சின்ன அளவுகள் எழுதியிருக்குமே தவிர சமய நல்லிணக்கன்ற அடிப்படையில் எந்த புத்தகம் எழுதல. அவர் கேள்வி கேட்டவொன்னே எனக்கு மனசுக்குள்ள என்ன பட்டுது, ஏதோ நம்ம ஒரு வேலை பாக்கி வச்சிருக்கோமோ அப்படின்ட்டு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போனோம். ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்கையும் சமய நல்லிணக்கம்னா பொதுவா பேசிட்டு வந்துடும். சமய நல்லிணக்கம் இங்க என்ன சொல்லியிருக்கு, அங்க என்ன சொல்லியிருக்கு, நம்மளா சகோதரர்களா வாழணும், வழக்கமா இந்த புறா கதை இதெல்லாம் ஆரம்பத்துல எல்லாரும் சொல்றது. அப்ப நமக்கான வேலை எல்லாருக்கும் நடக்குது, நம்மளும் அதே சொல்லிட்டு வந்து நமக்கான வேலை என்ன? நமக்கு இன்னைக்கு திருக்குறான புரட்டுற வேலை, பைபிளை புரட்டுற வேலை இறைவன் கொடுக்குறான். டெய்லி நான் படிக்கிறேன். ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும்போது ஒரு வசனம் பைபிள்ல இருந்து, ஒரு வசனம் திருக்குறான்ல இருந்தும் திருமுறையில இருந்து பாடிட்டு தான் வெளியில போகும். இன்னைக்கு நம்ம வெளியில வந்திருக்க ஒரு நிகழ்ச்சியா, அப்போ கூட மன ரீதியா ஒரு வசனங்கள் இறைவன் சொல்லிட்டு தான் வெளியில வரேன். ஏன்னா இதை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் நம்ம வெளியில சொல்றோமே தவிர நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதா. சில பேர் அந்த நூலை கூட கையில எடுக்க மாட்டாங்க, இதையே நம்ம படிக்கும். இதெல்லாம் படிக்கும் போது ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, மனித குலத்தின் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த தலைப்பு பேச போறோம். அதை பேசுறதுக்கு முன்னாடி கூகுள்ல சர்ச் பண்ற இது சம்பந்தமா ஏதாவது ஒரு செய்தி வேணும்னு திருச்சிராப்பள்ளி கியாப்பே அவர்களுடைய நூல் ஒன்று கிடைச்சது. அதுல உள்ள சில குறிப்புகள் எடுத்துட்டு தான் அதே போல பைபிள் ஹதீஸ்ல இருந்து சில குறிப்புகளை கொண்டு பேசுறோம். அங்க நல்ல எடுபட்டுது அந்த இடத்துல. அதாவது எடுபட்டுதுன்னா ஏற்றுக்கொண்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த களம் அப்படி இருந்தது. அங்க பேசின அந்த விஷயங்களோட அப்படியே வீட்டுக்கு வந்தேன். நீங்க எதுவும் ஏதாவது நூல் இருந்தா கொடுங்கன்னு சகோதரர் கேட்டார்ல, உடனே இது ஒரு
புத்தகமாக்கணும் பேசினது அப்படியே தொகுப்பு எழுதினேன். 2 அணிந்துரையோட வெளியிட்டோம். நிறைய அன்பர்கள் அதை படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இறைவன் திருவருள் இது மாதிரியான நிறைய நூல்களை எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நபிகளாருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்க நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது அந்த புரிதல் இல்லாம. ஏன்னா அந்த திருமணங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நாடு பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பல்வேறு இப்போ நம்ம இந்த வரலாறுகளை பூரா சில பேர்கிட்ட சொல்றது உண்டு. அந்த வரலாறுகளை அந்த காலகட்டத்தினுடைய சட்டங்களை வச்சு பார்க்கணும். அன்றைக்கு உள்ள சட்டங்கள் எப்படி இருந்தது, வாழ்வியல் சட்டங்கள் எப்படி இருந்தது, இது சரியா ஒரு இள வயசுல திருமணம் பண்றாங்களா இது சரியா அப்படின்னா, இள வயது திருமணம் இங்கேயே நடந்திருக்கு. பாரதிக்கு கல்யாணம் நடக்கும்போது வயசு என்ன, இன்னும் சொல்ல போனா புராணங்களுக்குள்ளேயே நம்ம சொல்ல முடியும் சிலருடைய பேரு சர்ச்சை ஏறக்கூடாது இருக்கா சொல்றேன். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வரலாற்றோட தொடர்பு கொண்டு நம்ம பார்த்தோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில நபிகளார் வரலாறு நம்ம உள்வாங்குறோம். பல்வேறு மேடைகளில் பேசும்போது, உலமாக்கள் பேசும்போது, இமாம்கள் பேசும்போது, ஒருவேளை நமக்கு அந்த சந்தேகம் இருந்தா மார்க்க அறிஞர்கள்ட்ட தான் அதை தெளிவுபடுத்திக்கணுமே தவிர விமர்சனம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத போய் நம்ம கேட்க முடியாது. அப்படி கேட்டுதான் சில பேர் குழம்புறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட நேரமாக பல்வேறு கருத்துக்களை மனம் திறந்து இங்கே உரையாடி இருக்கின்றார்கள். தன்னுடைய தொடக்க காலம் தொட்டு தன்னுடைய சமய பணிகள், சமூக நல்லிணக்க பணிகள், ஆன்மீக பணிகள், அது மட்டுமல்லாமல் போராட்ட களங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடம் மனம் திறந்து உரையாடிய ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கு அன்பையும் நன்றியும் கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி, நன்றி. உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறக்க பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவில் என்ன சொல்ல போனா உலக அளவில் உங்களுடைய பணிகள் பார்க்கிறோம். மேலும் மேலும் சிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம், இணைந்து பயணிப்போம். நன்றி. நன்றி.